ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக இளையராஜா அவர்கள் பேசும் பொழுது, நான் கூப்பிட்டா மூகாம்பிகை அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. இப்போ கூட நான் கூப்பிட்டா இங்கே மூகாம்பிகை வந்து நிற்பா. அதை நான் உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இளையராஜா எதுக்கு மூகாம்பிகையை கூப்பிடணும்? இல்லை, அவருக்கு என்ன தேவை இருக்குது கூப்பிட்றதுக்கு? யோசிச்சு பாருங்கள். இல்லை, புகழின் உச்சத்தில் இருக்கிறாரு, பணம் பிரச்சனை கிடையாது. ஸோ எதுக்கு அவர் மூகாம்பிகையை கூப்பிட போகிறாரு? ஆனாலும் அவருக்கு வந்து இழப்புகள் இருந்தது இல்லையா? ஜென்ரலாக மனிதர்கள் ஒடிந்து போகக்கூடிய இழப்புகள். அவருக்கு மனைவி மரணம், மகள் மரணம், இதெல்லாம் சமீபமாகவே நடந்தது. அந்த நேரம் அவர் சோர்ந்து காணப்பட்டாலும் கூட டக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அவர் அந்த சுறுசுறுப்பு எல்லாமே அப்படியே இருக்குது. அந்த ஊக்க உற்சாகம், அந்த சோர்வுத்தன்மையே தெரியல. அது உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மற்ற பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாராவது மகனோ மகளோ இறக்குறாங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க இறந்தே போயிடுறாங்க அந்த துக்கத்திலே. ஆனால் இவரால் அதிலேருந்து வெளியில் வர முடியுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் மூகாம்பிகையை கூப்பிடுவார். அப்போ தான் தேவைப்படுது. மூகாம்பிகையை கூப்பிட்றதுனால மரணம் நிற்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நடந்தே தீரும். அது வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, அதுதான் நமக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிறது. அந்த சக்தியை கொடுப்பதற்கு இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? அமைதிக்காக போகிறோம். அதுவும் ஒரு சக்தி தான். இல்லை, அமைதி சக்தியை அடைவதற்காக போகிறோம். ஸோ அப்போ மனம் சரியில்லை அப்படின்ட்டு கோயிலுக்கு போவாங்க. அப்போ அந்த மனம் சரியில்லாததுக்கு காரணம் மனதில் அமைதி சக்தி இல்லை. அப்போ கோயிலுக்கு போகும்போது அந்த அமைதி சக்தி கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை எப்படி வசியப்படுத்துறது, முதல்ல ஏன் வசியப்படுத்தணும் அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கீதையில் இருக்கும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதன் மூலமாக உங்களுடைய வேண்டுதலின் பலனை நான் தான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் அதில் வந்து கிருஷ்ணர் சொன்னதாக போட்டுட்டாங்க. அது உண்மையில் கடவுள் வந்து ஒருத்தர் தான், நிறைய கடவுள்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு கடவுள் சொல்கிற ரகசியம்தான் அது. அப்போ அந்த கடவுளையே வசியப்படுத்திட்டா, இளையராஜா அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த கடவுளே நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டா, அது சாத்தியமா? அப்படி நிற்க முடியுமா அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, கடவுளே சொல்கிறாரு முடியும் அப்படின்னு. இப்போ சொல்கிறது வந்து நம்ம கீதையை படித்து, ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிளை படித்து சொல்லலை. கடவுளே நேரடியாக இந்த பூமிக்கு வந்து, நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் மூலமாக உருவாக்கப்படுறது தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் அப்படின்றது தெரியாது. ஸோ அவருடைய ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக தினம் வழங்கப்படுது. அந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவின் அப்பா தான் கடவுள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு 2500 வருடம். மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக, பாவம் செய்யக்கூடிய உலகமாக மாறுது. பாவத்துக்கு ஏற்ப தண்டனையும் கொடுக்கக்கூடிய உலகமாக மாறுது. அதுதான் இன்றைக்கி அனுபவிக்கிற எல்லா துக்கத்திற்கும் காரணம். ஸோ பாவன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதன் வசப்படுறான் மனிதன். அதனால் கடவுள் இப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் உங்களை உடம்புன்னு நினச்சது தான். சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் உடம்புன்னு நினைக்கல, இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மான்னு நினச்சிங்க. இப்போ மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாக என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்ற. ஸோ அந்த கடவுளைத்தான் சிவபெருமான்னு இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் மாதிரி, அதை தான் ஒரு ஜோதி வழிபாடு
அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். லிங்கத்துடைய அர்த்தமே அதுதான். அந்த ஜோதி ரூபத்தில் இருக்கிறது தான் லிங்க ரூபன்றது ஜோதி ரூபம்தான். ஸோ இங்கே வழிபடுறது கிடையாது, நினைக்கிறது, அப்பான்னு அன்பாக நினைக்கிறது. ஸோ இதை அவர் என்ன சொல்கிறார் அந்த முரளியில் ஒரு ரகசியம் அப்படின்னா, என்னோட அப்பான்னு நீங்கள் மனதார கூப்பிடுற அந்த செகண்ட் உங்கள் முன்னாடி நான் ஆஜராகிறேன்ற. அப்படி நான் உங்கள் முன்னாடி வந்துட்டேன்னா மாயன்றதே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான். இது உங்கள் முன்னாடி நிற்க முடியாதுன்ற. கவலை எல்லாமே தான். அப்போ அந்த நேரம் உங்களுக்கு அந்த கவலையிலேருந்து ஒரு செகண்டில் வெளியில் வரணும் இல்லையா? அப்போ அப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, உண்மையான அன்போடு அப்பான்னு கூப்பிட்றது. பக்தியில் அப்பான்னு கூப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். இங்கே அப்பான்னா அவர் மட்டும்தான் அப்பா, வேறு எந்த அப்பாவும் கிடையாது. அப்படி எனக்கு எல்லாமே உலகமே அவர் தான் அப்படின்ற அந்த உணர்வில் நீங்கள் இருந்து, நான் அவரோட குழந்தை, எனக்கு என்ன ஆகிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த நேரம் உங்கள் எதிரில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான தேவையான சக்தி உங்களுக்குள்ளே நிரம்புறதை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அது நிரம்புறது எப்படி அனுபவம் ஆகும்னா, அந்த பிரச்சனையினால் ஒரு உணர்வு வந்திருக்கும்ல. இப்போ மரணம்னா ஒரு பதற்றம் வரும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த ஒரு செகண்டில் அந்த பதற்றம் காணாமல் போயிடும். அப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு ஒரு ஆனந்தமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ நம்ம அப்பா நம்ம பக்கத்தில் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு செகண்டு தான், கூப்பிட்ற செகண்டில், கூப்பிடக்கூட தேவையில்லை, நினைக்கிற செகண்டில் வந்துடுறேன்றார். ஆனால் நினைக்கிறது எப்படி நினைக்கணும்? உள்ளபூர்வமாக ஐயோ அப்பான்னு கத்துறது அது வேறு, அது பக்தி இல்லையா? இப்படி ஆயிடுச்சே அப்படி அழுவுறது கிடையாது. நான் அவரோட குழந்தை, என்ன மாயை அசைக்க முடியாது அப்படின்னு அன்பாக போதையாக நினைக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் துக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் கடவுள் சொல்கிறாரு, கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுதுன்ற செய்தியை சொல்ல தான் கடவுளே வந்திருக்கிறார். அது சுகமான உலகம். அப்போ சுகமான உலகத்துக்கு நம்ம போக போகிறோன்றது சுகமான செய்தி தானே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் ஆல்ரெடி அழிஞ்சிட்டதாகவே நினச்சிடுங்கன்றார். உடலின் பார்க்கும்போது தான் உடலின் உறவுகள் ஞாபகம் வரும், அதன் மீது பற்று வரும். உடலே நீங்கள் கிடையாது, ஆத்மானு உணருங்க, ஒருவரை ஒருவர் ஆத்மானு பாருங்கள். அனைத்து ஆத்மாவும் அந்த சிவ தந்தையுடைய குழந்தைகள். அப்போ நமக்கு சகோதர ஆத்மாக்கள், அவங்க எப்போவுமே இருப்பாங்க இல்லையா? ஆத்மா அழிவற்றது, அது வெவ்வேறு உடல் எடுத்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ ஆத்மா இறந்துருச்சான்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, அதுக்கு மரணமே கிடையாது. உடலை பற்றி நீங்கள் பார்க்க தான் பிரச்சனை, அதனால தான் உடலே பார்க்காதீங்க. அப்படித்தான் சொர்க்கத்தில் இருந்தோம். அதனால தான் அழுகனா என்னன்னே தெரியாதங்க, அப்படி இருந்தோம். இயல்பாகவே ஆத்மாவில் மட்டும் கவனம் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2500 வருடம் நரகத்தில் உடலை பார்க்குற பழக்கம் ஆழமாக வேரூன்றி போயிடுச்சு. அந்த பழக்கத்தை எரிக்கணுன்னா ஆத்மானு சிவ பரமாத்மா, நானும் ஒரு ஜோதி, பூர்வ மத்தியில் இருக்கிற என்னுடைய அப்பாவும் ஒரு ஜோதி. அவர் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கார். நான் ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்தேன், மறுஜன்மம் எடுத்து அழுக்காயிட்டேன், காமம், கோபம் இதெல்லாம் சேர்ந்து. இப்போ பரமாத்மாவை நினைக்க 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 அந்த அழுக்கெல்லாம் எரிந்து இறைவனை மாதிரி பரிசுத்தமாக ஆகும்போது அந்த ஆனந்தம், அமைதி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அனுபவமாகும். வெளியில் எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. வெளியில் ஆனந்தத்தை குலைக்கிற விஷயந்தான் நடக்கும், அமைதியை கெடுக்கிற விஷயந்தான் நடக்கும். ஆனாலும் நீங்கள் ஆழ்ந்த அமைதியில் இருப்பீங்க இல்லையா? ஒரு காட்டுக்குள்ளே போய் அமைதி கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க இல்லையா சாது சன்னியாசிகள். ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் பிச்சு பிடுங்கல் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போதே உங்களால் அந்த அமைதியை அனுபவம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எப்போவுமே இறைவன் உங்கள் கூட இருக்கணுமா? எப்போவுமே இறைவன் நினைவிலே இருங்க. அடுத்தது ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடம்பு மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் உண்மையிலே ஆத்மா தான். நீங்கள் எதுவோ அந்த நினைவிலே இருக்கணும், இருந்து இறைவனை நினைக்கணும். என்னோட அப்பான்னு அந்த அதிகாரத்தோடு நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் நான் வந்துடுறேன்னு சொல்கிறேன்.
ஸோ கொடுப்பவர் அவர் தான். அப்புறம் நீங்கள் வேறு எதை வசியப்படுத்தணும்? கடவுளே வசியப்படுத்திய பிறகு, கடவுளை வசியப்படுத்தா உலகமே உங்களுக்கு தான். ஏன்னா உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தான் வந்திருக்கிறேன். இந்த குழப்பமான உலகம் நமக்கு வேண்டாம் குழந்தை. குழப்பமே இல்லாத அமைதியான சுகமான செல்வம் நிரம்பிய உலகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஸோ அவரை நினைப்போம், கவலையை மறப்போம், சதா ஆனந்தமாக இருப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞான முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்.